வணக்கம். இன்று காலை 8 மணி முதல் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நொடிகளிலும் மாற்றங்களும் நிகழ்ந்து வருகிறது. இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை நிரூபிக்குமா, பாஜக மூன்றாவது முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற பல கேள்விகளும் ஒவ்வொரு நொடிகளிலும் மாற்றத்தை பொறுத்து தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களும் பாஜகவினர்களும் அதிர்ச்சியடைந்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக பெரும்பான்மையை நிரூபித்துவிட்ட நிலையில் இந்தியா முழுவதும் பாஜகவினர்கள் மூன்றாவது முறை மத்தியில் ஆட்சி அமைந்துவிட்டால் ஸ்டாலின் அவர்களது கைது இன்று இரவே நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக மிக பெரிய அளவில் கருத்து கணிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்திய மக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாஜகவின் ஆட்சியா அல்லது இந்தியா கூட்டணியின் ஆட்சியா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பொறுமையாக இருப்பதால் மிக பெரிய அளவில் பதற்றங்களும் தற்பொழுது நிலவி வருகிறது. குறிப்பாக மோடி அவர்கள் வீட்டிலேயே தான் தற்பொழுது இருக்கிறார். முடிவுகள் என்னவாக மாறும் என்ற தெரியாமல் கிட்டத்தட்ட வாரணாசி தொகுதியில் 4 சுற்றுகள் வரை பின்னடைவை சந்தித்த மோடி அவர்கள் 5வது சுற்றில்தான் முன்னிலை பெற்று வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை தனக்கான இடமாக மாற்றி கொண்டு விட்டது. பாஜக 2வது இடத்திலும் அதிமுக 3வது இடத்திலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் தற்பொழுது முன்னிலை நிலவரங்கள் தெரிந்துவிட்டன. ஆனால் 3வது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் வீடு புகுந்து ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வெற்றி வாய்ப்பு யாருக்குத்தான் இருக்கிறது என்பதை இன்று மாலை தான் முடிவு செய்ய முடியும். இப்பொழுது 2:30 மணி நிலவரப்படி இந்தியா கூட்டணி 235 தொகுதிகளிலும் பாஜகவின் கூட்டணி 289 தொகுதிகளிலும் முன்னிலை இருக்கிறது. பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அடுத்த வீடியோவில் முன்னிலையில் யார் இருக்கிறார், என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.